டொமைன் நேமை எப்படி சூஸ் பண்ணுறது, டொமைன் நேமை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கடந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டொமைன் நேமை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டொமைன் நேம் ப்ரொவைடர்ஸ் சிறந்தவங்க, எந்த ப்ரொவைடர் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் சிறந்தது, யார் நல்ல ஃபீச்சர்ஸ் வழங்குவாங்க என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தேர்ந்தெடுத்து எப்படி ஒரு சிறந்த டொமைன் ரெஜிஸ்ட்ராரை நம்ம தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஸோ 5 மெயின் பாயிண்ட்ஸை பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் உங்களுடைய டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரார் கூட பொருத்தி பாருங்கள். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கணக்கான டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரார் உங்களுக்கு ஷோ ஆவாங்க. இப்போ நீங்கள் இந்த புகைப்படத்திலே கூட பார்க்கலாம், எத்தனை ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. இவர்களில் ஒரு சரியான நபரை தான் பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதை தான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரைஸிங் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட். இப்போது ஒரு சில ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இயர் பார்த்திங்கன்னா 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு அட்ராக்டிவாக சொல்லுவாங்க. பட் நீங்கள் ரினியூவல் பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட்டு இயருக்கு அதே காஸ்ட் இருக்கும், ஆனால் செகண்ட் இயருக்கு நீங்கள் அதை ரினியூவல் பண்ண நினைக்கும் போது பார்த்திங்கன்னா 1500, 1600 அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு 99 ரூபாய், நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்னாவே மினிமம் 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 50% ஆஃபரு, ஆனால் நீங்கள் அதை 3 இயர்ஸுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் அவங்களோட கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து, அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய பீரியட் எவ்வளோ, அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எவ்வளவு காஸ்ட் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த ப்ரொவைடரை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இரண்டாவது என்ன அப்படின்னா, டொமைன் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டொமைன் ப்ரொவைடர் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் டொமைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு ஒரு இதுக்கு கொண்டு போகலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், நீங்கள் இணையத்தில் கூட பார்க்கலாம். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு டொமைன் நேமை நீங்கள் ஒரு ப்ரொவைடர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 நாட்களுக்கு நீங்கள் வேறு ஒரு நபர்கிட்ட உங்களுடைய டொமைன் நேமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. 60 நாளைக்கு மேலே உங்களுடைய டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பட் சில ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் டொமைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சில கட்டணங்கள் செலுத்தணும் அப்படின்னு திடீர்னு லாஸ்ட் மூமெண்ட்டில் சொல்லுவாங்க. அப்போ தான் டொமைன் நேம் ட்ரான்ஸ்ஃபரோட அந்த லாக்கை நாங்கள் அன்லாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட டொமைன் ட்ரான்ஸ்ஃபருக்கான அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து தெரிஞ்சுக்கங்க. ஏதேனும் அடிஷ்னல் ஃபீஸ் செலுத்தப்பட வேண்டுமா என்பது உள்ளிட்ட விவரங்களை நீங்கள் சேகரிச்சுக்கிட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொவைடரை தேர்ந்தெடுங்க. மூன்றாவது என்ன அப்படின்னா, டொமைன் எக்ஸ்பிரேஷன் பாலிசிஸ். ஸோ இது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, டொமைன் நேமை அவங்களே பீரியடு கொடுத்துருப்பாங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே. இப்போ 1 இயருக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்கு நீங்கள் ரினியூவல் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன் எக்ஸ்பயர் ஆயிரும். பட் சில ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே உங்கள் டொமைனை லாக் பண்ணிவிட்டு அதை வேறு யாராவது கொட்டேஷன் கொடுத்தாங்கன்னா விற்றுருவாங்க.
ஆனால் சில ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து மெயில், ஃபோன் அழைப்பு மூலமாக உங்களுக்கு வந்து ரிமெம்பர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா GoDaddy வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுவாங்க. நானே வந்து சில சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டொமைனை அதாவது ரினிவல் பண்ணுறது வந்து மறந்துருக்கேன். ஸோ அந்த சமயங்களில் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெயில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நேரடியாக வந்து கால் கூட வந்து பண்ணி கேட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து நீங்கள் மறந்துருக்கீங்க, இது வந்து பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யார் வந்து பண்ணுறாங்க, யார் வந்து அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் வந்து அந்த ப்ரொவைடரை சூஸ் பண்ணுங்கள். 4வது என்ன அப்படின்னா அடிஷ்னல் ஆட்-ஆன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரொவைடர் நீங்கள் டொமைன் நேமை ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த டொமைன் இமெயில் வந்து கொடுப்பாங்க. சில பேர் SSL வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க 1 இயருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்-ஆன் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்-ஆன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொவைடர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமைன் நேமை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சேட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்துங்க. அதில் இருக்கக்கூடியவங்களோட பேசுங்க. ஃபஸ்ட்டு பேசி உங்களுக்கு ஏதேனும் ஆஃபர் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேளுங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் 3 இயர்ஸுக்கு பண்ணிங்கன்னா இவ்வளவு, 2 இயர்ஸுக்கு பண்ணிங்கன்னா இவ்வளவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்-ஆன் வந்து வரும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஆஃபர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கேட்டுட்டு நீங்கள் அதற்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பெஸ்ட்டு ஆட்-ஆன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அதை யார் அதிகமாக வழங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அந்த ப்ரொவைடரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அவசியமான விஷயம். சில ப்ரொவைடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 to 5 PM தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து வழங்குவாங்க. இப்போ GoDaddy எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து 24/7 வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து வழங்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேம் சீப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி பிக் ராக்காக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 24/7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொமைனுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உடனடியாக உங்களுக்கு சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட் ஃபீச்சரை வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரொவைடர் உங்களுக்கு 24/7 வழங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய டொமைன் ப்ரொவைடரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் படித்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டொமைன் ப்ரொவைடர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்னு தான் வந்து வரும். ஏன் அப்படின்னா வந்து ரிவ்யூ கொடுக்குறவங்க எப்போ வந்து பெருசாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் பலர் வந்து கொடுப்பாங்க. டாப் ரேட்டடாக இருக்கிறதுனால அது மேலே வந்து காட்டும். ஸோ நல்லா இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் வந்து போயிட்டு அதோட குறைகளை வந்து சொல்லுவாங்க. இப்போ நானே வந்து ஒரு 5-6 ப்ரொவைடர் வந்து பார்க்குறேன், அதில் எதுவும் நல்லா இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேன், போயிடுவேன். அதை போயிட்டு வந்து நான் ரிவ்யூ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சப்போஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் போயிட்டு பண்ணுவேன். ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் வந்து இது பெஸ்ட்டு அது ஒஸ்ட்டு அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிட முடியாது. ஸோ நிறைய ரிவ்யூஸ் வந்து பாருங்கள், பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து படிங்க. படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்து வாங்க. நான் மேலே சொன்ன இந்த 5 பாயிண்ட்டும் வந்து எதற்கு எந்த ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு சரியாக வழங்குறாங்களோ அந்த ப்ரொவைடரை சூஸ் பண்ணி அதில் ஏதேனும் ஒன்றில் உங்களுக்கு டொமைனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதற்கடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோஸ்டிங் அப்படின்னா என்ன, ஹோஸ்டிங் வந்து எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது என்பது உள்ளிட்ட விவரமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.